தீய சக்தி தூய சக்தினா என்னன்னு தெரியல. நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் முடிவு பண்ணுவார்கள் யார் நல்ல சக்தி. நாங்கள்லாம் ஆக்கப்பூர்வமாக நம்முடைய முதல்வர் இதுவரையில் பல கட்சிகள் ஆட்சியில் இருந்தாலும், திமுக உட்பட இருந்தாலும், பொதுவாக தனிநபர் பணப்பயன் பெறுகின்ற ஆட்சி நம்முடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவருடைய ஆட்சி தான் நடக்கிறது. கடந்த காலத்தில் இப்போ எம்ஜிஆர் இருந்தால், ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க. கலைஞர் இருந்த பிறகு தான் இந்த பரிணாம வளர்ச்சி இப்போ வளர்ந்து இந்த அளவுக்கு மாணவர்கள் படிப்பறிவு பெறுகின்றார்களால் கட்டமைப்பை கலைஞர் அவர்கள் உருவாக்கி அதன் மூலமாக இன்று தினம் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள்லாம் இப்போது அவர்கள் இப்போ காமராஜர் அவர்கள் ஆரம்ப கல்வியை துவக்கினார்கள். ஆனால் அதுக்கு பிறகு அண்ணா வந்தார்கள். கலைஞர் வந்த பிறகு தான் உயர்நிலைக் கல்வி, நடுநிலைக் கல்வி, உயர்நிலைக் கல்வி, மேல்நிலைக் கல்வி என்று எல்லாமே இலவசமாக கொடுத்த காரணத்தால் தான் இது தீய சக்தியா நல்ல சக்தியா தூய சக்தியா என்பது மக்களுக்கு தெரியும். அவரவர்கள் பட்டறிவு பட்டறிவு இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் இந்த சக்தி திமுக தீய சக்தி இல்லை தூய சக்தி என்று நிரூபிப்பார்கள், வாக்காக மாற்றுவார்கள். இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சி, கடந்த கால ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சியாக இருந்த காலத்தால் பொருளாதார வீழ்ச்சி அடைந்து இப்போ வளர்ச்சியை நோக்கி இப்போ வந்துகிறதுக்கு நாங்கள் சொல்ல ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ரிசர்வ் பேங்க் அவங்களுடைய அரசு அறிவித்தது வளர்ச்சியை நோக்கி வருகிறது. இது தீய சக்தியா நல்ல சக்தியா என்பது மக்கள் முடிவு செய்வார்கள்.